விவர் நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு, விந்து சக்தியை அதிகரிக்கக்கூடிய உணவுகள். நல்லா கேட்டுக்கிறங்க. விந்து சக்தியை அதிகரிக்கக்கூடிய உணவுகள் என்ன, அது என்னென்ன எப்படி எப்படிலாம் சாப்பிட்டுக்கிறலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது ஏன் இந்த டாப்பிக்கை ப்ரெஸ் பண்ணி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, சிலவங்க என்ன நினச்சிக்கிடுவாங்கன்னா எரெக்ஷனை நினச்சிக்கிடுவாங்க. எரெக்ஷனுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைங்க. ஆனால் எரெக்ஷன் கம்மியான உள்ளவங்களுக்கு கூட அந்த விந்து சக்தி அதிகமாக இருக்கும். இந்த விந்து சக்தி அதிகமாக இருக்கிறவங்களுக்கு கூட எழுச்சி கம்மியாக இருக்கும். சரிங்களா? ஆனால் இந்த டாபிக் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, சிலவங்க குழந்தைக்காக ட்ரை பண்ணுவாங்க. அவங்களுக்கான ஒரு இது அவங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம பெண் குறிக்கு உள்ள நம்ம விந்தை வெளியேற்றிடுவோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, யோனி துவாரத்தின் வழியாக பயணம் மேற்கொள்ளும். வெஜைனான்னு சொல்லுவோம். அதன் வழியாக பயணம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா, கர்ப்பப்பைக்குள்ளே போய் அதுக்கப்புறம் ஃபெல்லோபியன் டியூப்புக்கு வழியாக பருந்து அதுக்கப்புறம் இந்த அண்டத்தை சந்தித்து கருவூறுதல் நடந்து அதுக்கப்புறமா குழந்தை இதாக்கணும். இதுக்கு பயணம் பண்ணி கொடுக்கக்கூடிய உணவு யார் கொடுக்குறா? அதை நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? கண்டிப்பாக கிடையாது. அப்போ அந்த விந்துக்கு உள்ள அந்த ஆற்றலை இயற்கையாகவே பேக் பண்ணியிருக்கு நமது மூலக்கூறுகள். உடம்பு பிசியாலஜிக்கல் நேச்சராகவே வரும் பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த விந்து செல்லில் இது பேக் ஆகிருக்கு. அதுக்கு தேவையான உணவு, அது நீந்துவதற்கு தேவையான வால், லூப்ரிகேஷன், அதனுடைய தலையில் அந்த முட்டையை தோலை கரைக்கக்கூடிய அக்ரோசம், இவைகள் எல்லாமே அதில் இருக்குது. இது எல்லாமே நம்ம உடம்புல இருந்து போகும்போது அதில் இதாக இருக்குது. சிலவங்களுக்கு இதில் பாதிப்பாயிருக்கு. அதில் உற்பத்தியில் இந்த இது இருக்கிற குறைபாடு இருக்கிறனால அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சரியான அதுக்கு ஆற்றல் குறைவுறனால அது கருவுறுதல் பயணம் குறைஞ்சிரும். அது பயணப்படக்கூடிய ஆற்றல் குறைஞ்சிரும். அப்போ அதனுடைய சக்தியை நம்ம அதிகரிக்கிறதுக்கு என்ன உணவு நம்ம சேர்த்துக்கறலாம் அப்படிங்கிறத பார்க்கறது தான் இன்றைக்கி இந்த வீடியோ. நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன பெரிய இன்ட்ரோடக்ஷனாக இருக்குன்னு நினைக்க வேணாம். பட் நம்ம வரும்போது சொல்லிட்டு தான் வரணும். சரிங்களா? நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய லைக்கு தான் எங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய. எத்தனை பேர் நம்மளை இதை பார்த்து ஒரு விருப்பப்பட்டு அதை பண்ணுறாங்க. ஏன்னா இது காசோ பணமோ கிடையாது. நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு லைக்கு தான் நம்மளுக்கு ஒரு இது. சரிங்களா? இத்தனை பேர் நம்ம நிகழ்ச்சியை விரும்பியிருக்காங்க அப்படிங்கிறது மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம நிகழ்ச்சியை அடுத்தடுத்து வளருவதற்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி நம்ம விந்த அணுக்கள்லே இந்த சக்திக்கான ஆற்றல் மையங்கள் அதில் இருக்குது. இது நம்ம செல்லில் உள்ள ஆற்றல் மையம் மாதிரி தான். ஆற்றல் மையம்ங்கிறது எது சொல்லுவோம் பார்த்திங்கன்னா, மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இந்த மைட்டோகாண்ட்ரியா தான் அடினோசின் ட்ரைபாஸ்பேட்டுங்கிற நொதியை பயன்படுத்தி அதுக்கு தேவையான சக்தியை வெளிப்படுத்தி அதை மூமெண்ட்டில் இது பண்ணக்கூடிய ஒரு இது பூக வைக்குது. விந்து உள்ளே போன அந்த திரவத்தில் இருந்து அதில் பேக் பண்ணி போகும் பொழுது சவ்வரிசி போன்ற ஊற வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு பேக்கடாக தான் உள்ளே போகும். ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே லிக்விஃபிகேஷன் ஆயிரும். பெண்ணோட உடம்புல அது லிக்விஃபிகேஷன் ஆகி அது என்னன்னு கேட்டிங்கன்னா மறுபடிக்கும் நீந்தி போக ஆரம்பிக்கும். நீந்தி போக ஆரம்பிக்கும் பொழுது தான் அது அப்படியே மூமெண்ட்டில் போகும் பொழுது அதற்கு தேவையான இது இது பண்ணி கொடுக்க ஆற்றல் வேணும். அதே நேரத்தில் அது போகும் பொழுது நல்ல வலுவாக இருந்தால் தான் தலை உடையாமல் இருக்கும், வால் பகுதி சேதமடையாமல் இருக்கும், உடம்பு பகுதி பாதிக்காமல் இருக்கும். அப்போனா தான் அது மூமெண்ட்லேயே போய் நேரான மூமெண்ட்டில் போய் கருமுட்டையை அடையக்கூடிய ஒரு இது. நீங்கள் 65 மில்லியன் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் 65 மில்லியன் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உள்ளே பகுதி 35 மில்லியன் யோனிலே தங்கிடும், வெஜினாவிலே தங்கிடும். மிச்சம் 35 தான் கர்ப்பப்பைக்குள்ளே போகும். அப்புறம் அது பிரிஞ்சு
இங்கிட்டு 30ன்னு வச்சுக்கிறோங்க, இங்கிட்டு 15, இங்கிட்டு 15 போகும். இப்படியே போய் தான் அது வந்து இதாகும். இங்கே பார்த்தா பகுதி பேருக்கு 10 மில்லியன் கூட இல்லை, அதான் வேதனை. ஆமாம். அப்புறம் அதில் நார்மல் செல்லு வேறு இருக்கணும், மார்பாலஜிக்கலாக அஃபெக்டடாக இருக்கணும், டபுள் கட்டு, பின் கட்டு, டைல் இல்லாத டபுள் டைல் உள்ளது, பாடி வித்தியாசமாக உள்ளது, இந்த மாதிரியான ஒரு இது, தலை பெருத்து இருக்கிறது, மைக்ரோசபாலி, மேக்ரோசபாலி, இப்படி பல்வேறு அனாமலிஸ் இருக்கும், அப்நார்மலிட்டிஸும் இருக்கும். அப்போ இதுக்கு வந்து அந்த மைட்டோகாண்ட்ரியாக்கள் நல்லா இருந்தால் தான் அது வந்து அடினோசின் ட்ரைபாஸ்பேட் நொதியை பயன்படுத்தி அது வந்து விரைவாக இது பண்ணி கொடுக்க வைக்கும். இது நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, சின்ன வயசில் 12வது வரைக்கும் உள்ள படிப்பில் வந்து பார்க்கும் பொழுது கிரெப் சுழற்சி வந்து படிச்சிருப்பீங்க. இந்த கிரெப் சுழற்சி வந்து அது எப்படி இந்த சிட்ரிக் ஆசிட் விட்டமின் சியை பயன்படுத்தி எனர்ஜைசர் ஆகி இந்த மூவ்மெண்ட் வருது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பார் அந்த கிரெப்புங்கிற விஞ்ஞானி. கிரெப் சுழற்சி அவருடைய பேரால் வந்து கிரெப் சுழற்சின்னு சொல்லி கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இதே இதுதான் அந்த மைட்டோகாண்ட்ரியாவுடைய நடந்து ஆற்றலாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இது. சரி, இப்போ ஓரளவு உங்களுக்கு என்னங்கிறத புரிஞ்சிருக்கும். அப்போ இதுக்கு தேவையான விந்து சக்தி அதிகரிக்கிறதுக்கு நம்ம என்ன ஃபஸ்ட்டு இது வேணது கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா விட்டமின் சி. விட்டமின் சி அதிகமாக இருந்தால்தான் நெல்லிக்காய், புளி, அதே நேரத்தில் வந்து இன்றைக்கி என்னென்னமோ ப்ளம்ஸு, பழம், இந்த மாதிரியான இப்போ ஃப்ரூட்ஸு இதெல்லாம் வந்து விட்டமின் சி வந்து நிறைய இருக்குது. ஆமாம், அந்த விட்டமின் சி நிறைய இருக்கிறத வந்து எடுத்துக்கிட்டால் தான் செல்லை ரெஜுவினேட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டியும் அதில் வந்து இருக்குது. அதே நேரம் வந்து அதில் வந்து இந்த கிரெப் சுழற்சியை அதிகரிக்கும் பொழுது வந்து அதை வந்து மூவ்மெண்ட் பண்ணி கொண்டு வரக்கூடிய ஆற்றலும் வந்து இது இருக்குது. ஆனால் நம்ம இந்தியாவில், அதுவும் தமிழ்நாட்டில் வந்து அட்லீஸ்ட் ஒரு நாளைக்காவது புளி பயன்படுத்தாமல் இருக்க மாட்டோம். சரிங்களா? அப்போ அதனுடைய ஒரு இது இருக்குது. அதே நேரத்தில் வந்து நம்ம வந்து நெல்லிக்காய் அதை வந்து கொஞ்சம் பயன்படுத்திகிட்டே வந்தோம்னா இதை வந்து கொஞ்சம் வந்து அந்த கிரெப் சுழற்சியோட ஆற்றலை வந்து அதிகரித்து விந்து சக்தியை அபரிமிதமாக்கி மூவ்மெண்ட் பண்ண வைக்கக்கூடிய ஒரு இதில் வந்து பண்ணி கொடுக்க வைக்கிது. ஆமாம். அடுத்து வந்து வரும்பொழுது இந்த இதில் வந்து வரும்பொழுது அஸ்வகந்தம். அஸ்வகந்தாவில் வரும்போது நிறையா அதில் வந்து மெடிக்கேட்டட் இது வந்து இன்னும் வந்து அனலைட்டிக்கல் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்து சுக்கரலலை அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டியில் வரும்பொழுது கண்டிப்பாக இந்த விந்து சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளையும் அது சரி செய்யும் அப்படிங்கிற ஒரு இது. அடுத்து வந்து பார்க்கும்போது இன்றைக்கி மாடர்ன் ஹெர்பலில் வந்து பார்க்கும்போது, அதுவும் ஹெர்பல்னாலே அந்த பழங்காலமாக இருக்கிறது தான். இன்றைக்கி மாடர்னில் வந்து பார்க்கும்போது சைனாவில் தோன்றிய சிங்செங் மூலிகை வந்து மிக அற்புதமான ஒரு பலனை வந்து செய்யக்கூடிய ஒரு மூலிகை. இதை நம்ம வந்து இது பண்ணும் பொழுது கூட நம்ம அந்த ஆற்றலை வந்து அதிகரிக்க செய்யலாம். சரிங்களா? ஆமாம், இந்த மாதிரியான இது. அதே நேரத்தில் வந்து சிலாஜித்தை வந்து நம்ம வந்து கொஞ்சம் வந்து இது பண்ணி கூட அதிகமாக பயன்படுத்தும் போது மருத்துவருடைய ஆலோசனையின் பேரில் பயன்படுத்தும் போது கூட அது இன்னும் வந்து நம்ம விந்தை வந்து பொட்டன்ஷியேட் ஆகி நல்லா மூவ்மெண்ட் பண்ணுவதற்கு அதிகமாக வாய்ப்புகள் வந்து இருக்க வைக்கும். அதே நேரத்தில் இன்றைக்கி வந்து நிறைய மெடிசன்ஸ்லாம் இருக்குது. ஸ்பெமான் போர்ட்டு, ஸ்பெமான், கான்ஃபிடோ, அதே நேரத்தில் வந்து இன்னும் ஒரு சில பிராண்ட்லாம் இருக்குது. இது எல்லாமே வந்து நீங்கள் அரசு பதிவு பெற்ற ஆயுர்வேதா சித்த மருத்துவரை அணுகி நீங்கள் அதுக்கான மெடிசின்ஸை வந்து இது பண்ணிக்கலாம். ஆமாம். அதே நேரத்தில் வந்து அரசு அருகில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதாரத்தில் போனீங்கன்னா அங்கேயும் சித்த ஆயுர்வேத விங்ஸ் வந்து இருக்குது. அதைகளையும் நீங்கள் அணுகி நீங்கள் உங்களுக்கு தேவையான ஒப்பீனியனை வந்து கேட்டுக்கலாம். அங்கே உள்ள மருத்துவர்கள் வந்து உங்களுக்கு தேவையானதை வந்து பரிந்துரை பண்ணி கொடுப்பார்கள். நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இதுக்கும் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனுக்கும் சம்மந்தம் கிடையாது, எழுச்சிக்கும் சம்மந்தம் கிடையாது. இது வந்து விந்தோட ஆற்றலை அதிகரித்து போகக்கூடிய ஒரு இது. நிறைய பேருக்கு ரிப்போர்ட்டில் வரும்போது இந்த மாதிரியான ஒரு இது வந்து வருது. இந்த மாதிரியான மெடிசனை இது பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு இது இருக்கும். நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்குமாறு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.